சொல்கிறது தான், அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க. ஒருவருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லணும்னா, தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லலை. இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யாருடைய பெயரை பயன்படுத்தியும், முனாஃபிக்குகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லலை. வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுறது வேற, மார்க்க விஷயங்களுக்காக, மார்க்க வழிகாட்டலுக்காக. அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்கிறாள், அது வேற. ஆனால் தவறை சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் இப்படி செய்கிறாங்க, இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்கிறது மார்க்கம் அனுமதிக்காது. மக்கள் மத்தியில் பொது தளத்தில் அந்த அறிவுரையை அவங்களிடத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும். நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல, அவங்க திமிரா பேசுகிறாங்கன்னா அது உங்கள் வேலை இல்லை. அவங்க கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில் இல்லை. அதை நீங்கள் செஞ்சீங்களா முறையாங்கிறது தான் உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் இப்படி தையூஸாக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, இதை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா, அதை அணுகுனீங்களா, அவரிடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா, அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா? ஏன் ஃபிரௌனை பார்த்தே அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடிய ஃபிரௌனை பார்த்தே ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையாக பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அவங்க நினைவு பெறுவாங்க, மூசா ஹாரூன் நினைவு பெறுவாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூசான்னு சொல்றா அல்லாஹ். சரியா? கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்ற, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன ரப்புக்குமுல் அலான்னு சொல்லக்கூடிய, நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லும் போது, சுப்ஹான ரப்பியல் அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முஃமினிடத்துல ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க? அதான கேள்வி. எங்க அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை. முக்கியமா என் தோழர்களா உங்கள்கிட்ட சொல்ற, அஹ்லாக்கை கடைபிடிங்க. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் அஹ்லாக்கில் மாறிடக்கூடாது. உங்களை விமர்சித்தாலும் சரி, உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி, நீங்கள் நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி, உங்கள் முதுகுக்கு உங்கள் கூடவே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, அல்லது நண்பனாக இருக்கக்கூடிய துரோகியாக மாறினாலும் சரி, துரோகி நண்பனாக மாறினாலும் சரி, இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, நீங்கள் அஹ்லாக்கில் மாறிடக்கூடாது. யூதன் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்ச போது உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, உமரே உன்னிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கலன்னாங்க. அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம், அவரிடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரனாரு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தில் அது மிக முக்கியமானது. யார் உங்களிடத்தில் அல்லது நீங்க யார் உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும், அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும், உங்க எதிரியா இருந்தாலும், உங்க நண்பனா இருந்தாலும், உங்க பெற்றோரா இருந்தாலும், நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு அல்லாஹ் பார்க்க போறான். அவர் ஏன் நடந்தாரு, நீங்க அதுக்கு பகரமா நடக்கலையா நல்லா கேட்க போறது இல்லை. இது ஜிஹாத் இல்லை. அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும், அவர் போராடினா நீங்க போராடணும். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், ரசூலுல்லாஹ் ஏன் ஃபத்ஹ் மக்கா அன்னைக்கு இதை சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னு. எப்படி ரசூலுல்லாஹ் நடந்தாங்க அவங்கள்ட்ட? எப்படி நடந்தாங்க மக்காவாசிகள்கிட்ட? இன்னைக்கு இன்றைய நாள் நீதம் பேணப்படாதுன்னு சொல்லும் போது யார் சொன்னா, இன்றைய தினம் தான் நீதம் பேணப்படும் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? எதிரிகளா இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும், இது நீதமா நடக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு, நீதமா நடக்கிற, உங்களுக்கு அவகாசம் கொடுக்குற, கிளம்பி போயிருங்கன்னாங்க முஷ்ரிக்குகள்லாம் வெளியே. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கடினமா கையாண்டிருக்க முடியாதா? அவங்கள மன்னிக்காம இருந்திருக்க முடியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய குணம் முக்கியமானது. அஹ்லாக்கு தான் குணம் தான் அல்லாஹ்வுக்கு முக்கியம். வேற எதுவும் முக்கியம் இல்லை. புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், குணங்களுடைய மேன்மையை கொடுக்கறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். இந்த நாவுக்கு சொல்லுங்க, லா தத்தகல்லம் அலா அஹத், ஒருவனை பற்றியும் பேசாத, யாரை பற்றியும் தீர்ப்பு கொடுக்காத, யாரை பற்றியும் அவர் இல்லாத சபையில் பேசாத, யாரை பற்றியும் அவதூறுகள் பேசாத, யாரை பற்றியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்தில் கொண்டு வராத, உள்ளத்தில் கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்கிட்ட கொண்டு வராது. அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. அறிவுரை செய்யணுமா, தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை செஞ்சுக்கொள், தவறை திருத்துறதுக்கு வழியை கொடு, அவர் இடத்துல கண்ணியமாக நடந்து கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் திருப்புறான். அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். அதான் சொல்கிறேன், இந்த யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாகிராமில் முஸ்லீம் கப்புள்ஸோ அல்லது முஸ்லீம்ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதை அணுகக்கூடிய முறையில் பேணுதலை கடைபிடிங்க. உங்களை பொது சமூகம் பார்க்குது, உங்களை உற்று நோக்குது, உங்கள் வார்த்தைகளை உற்று நோக்குது. நீங்களே ஒரு சமூகம் அழிவுக்கு காரணமாயிடக்கூடாது உங்களுடைய குணத்தால். அவர் உங்களுக்கு கிடைச்ச நேர்வழி அவருக்கு கிடைக்கணும்னு பேராசை இருந்துச்சுன்னா அது கண்ணியமான முறையில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யுங்க.
அதை நீங்கள் முடிவு செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து நேர்வழியை நாடலை, முடிவைத்தான் நாடுறீங்க, தீர்ப்பு கொடுக்க நாடுறீங்க, அவர் யாருன்னு மக்கள்கிட்ட சொல்ல நாடுறீங்க, அவ்வளோதான். சமூகம் ரொம்ப பலகீனமாக இருக்குது, யாரும் இதை விழிப்புணர்வு தட்டி எழுப்பலை, இப்போ தான் எழுந்து வருது. இப்போ எழுந்து வரும்போது ரெக்கையை அரவணைச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் அழைப்பாளர்களுக்கும் அல்லது நேர்வழியில் வந்தோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும், அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் நேர்வழியில் நினைக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள அளவீடாக இருக்கணும். கடினக்கோ விமர்சனங்களோ, ஒருத்தர் திட்டுறதோ தாக்குறதோ அழிக்கணும்னு நினைக்கிறதோ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதோ அவரை வந்து இல்லாமாக்கிடணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் நம்ம குணம் இல்லை, நம்ம செயல்பாடு இல்லை. அப்படியே உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் நீதியாக இருங்க, அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவா.